இங்க நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் கம்ப் பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடி போறான். ஓடி போயிட்டு ஒரு வீட்டோட கதவ தட்டுறான். அப்படி அந்த வீட்டோட கதவ திறந்த உடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்து அவன கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ சொல்றான், "நீ அனுப்பிச்ச லெட்டர் வந்துச்சு. அதனால தான் உன்ன தேடி இந்த அட்ரஸுக்கு வந்தேன்." அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறான். பேசினதுக்கு அப்புறமா கையில வச்சிருந்த அந்த கிஃப்ட் பாக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து குடுக்குறான். குடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க, "உன்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே ஆல்பம் மாரி பண்ணி வச்சிருக்கேன் பாருன்னு" சொல்லி ஹீரோவோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து காட்டுறாங்க. அப்படி காட்டிக்கிட்டே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். போய் திறந்து பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினோட குழந்தைய வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியும், "ஓ ஜெனி, நீ அப்ப அம்மா ஆயிட்டியா?" அப்படின்னு வந்து ஹீரோ கேட்பான். "ஆமா" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க பையனை வந்து, "இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஹாய் சொல்லு" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த குட்டி பையனும் பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் ஹாய் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன், "நான் போய் டிவி பார்க்கட்டுமா?" அப்படின்னு வந்து ஹீரோயினை கேட்ட உடனே, "சரி போய் பாரு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அமுச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் கேஷுவலாக வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பையனோட பேர் என்ன அப்படின்னு வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ, என்னுடைய பேர் தானா அவனுக்கும்?" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்காக கேட்பாங்க. "ஆமா, ஏன் அந்த பேர் வச்சிருக்க?" அப்படின்னு வந்து ஹீரோ கேட்பான். "அவனோட அப்பாவோட பேரவே நான் அவனுக்கு வச்சிட்டேன்" அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. "ஓ, என்ன மாதிரியே அவனுக்கும் அவங்க அப்பா பேரை வச்சாங்களா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது தான், "நீ தான் அவனோட அப்பா" அப்படின்னு வந்து ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து, "என்னோட பையன் ரொம்பவே அழகா இருக்கான், சூப்பரா இருக்கான்" அப்படின்னு வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. "என்ன மாதிரியே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கானா?" அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்பான். "ஆமா, அந்த பையன் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா உன்ன மாதிரியே அழகாவும் இருக்கான்" அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகும். அதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின்ட்ட கேட்பான், "நான் போயிட்டு என் பையன்கிட்ட உட்காந்து நான் பேசலாமா?" அப்படின்னு வந்து கேட்பான். "ஓ, கண்டிப்பா தாராளமா போய் பேசலாம்" அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த படத்துல இந்த ஹீரோ ஹீரோயினை தாண்டி எக்கச்சக்கமான விஷயம் சூப்பரா இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் கம்ப் அப்படிங்கிற இந்த ஒரு படம் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு முறையாவது நீங்க வந்து பார்க்கணும். இந்த படம் வந்து ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு படம். 10 அவுட் ஆஃப் 100 கூட நம்ம இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு படம். நீங்க மிஸ் பண்ணாம வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.